ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ்ரேல் விவகாரம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம சேனலில் எல்லாம் கேட்பீங்க, இஸ்ரேல்லே போட மாட்டேறீங்க, இப்போல்லாம் முதல்ல அடிக்கடி போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு. இது வந்து யூடியூப்பில் வந்து இஸ்ரேல் போட்டாலே நமக்கு தடை அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவு இது இப்போ நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இஸ்ரேலு, பாலஸ்தீனு, காசா அப்படின்னு எதையாவது இது பண்ணாலே உடனே பிளாக் பண்ணிடுறாங்க. ஏற்கனவே நம்ம சேனல் வந்து ஹேக் பண்ணப்பட்டது உங்களுக்கு தெரியும். அது என்ன காரணம் அப்படின்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் இருக்கிறதுனாலையும் அவர்கள் வந்து பர்சனலாக வந்து என்னென்னா, அவர்கள் மெசேஜிங்கில் வந்து அந்த மாதிரியான, ஏன்னா அவர்கள் வந்து யூதர் கம்யூனிட்டி, அவங்க தான் யூடியூப்பு. ஏன்னா அதில் நம்ம யூதர்களே கல்வி ஊற்றும் போது அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதற்கு தடை செய்கிறான், இல்லைன்னா சேனலை தடை செஞ்சுருவான். ஏற்கனவே சேனலுக்கு அந்த எல்லோ நோட்டீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ அதனால் அது நம்ம மெயில் போட்டு சரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கலேன். அதனால் நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போகிறதில்ல. ஏன்னா பொதுவாக எதுவுமே பேச முடியாமல் போயிடும், சேனலே காலி ஆயிரும் அப்படின்றதுனால நம்ம அதுக்குள்ளே போகிறதில்ல. இருந்த போதிலும் இந்த விஷயம் வந்து இது வந்து ஒரு பரபரப்பான செய்தி. ஏன்னா காட்சிகள்லாம் நம்மகிட்ட இருந்தாலும் போட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறையா பேர் கேட்பீங்க, இஸ்ரேல் பற்றி பேசுங்க, லெபனான் பற்றி பேசுங்க அப்படின்னு. நிறையா இருக்குது இஸ்ரேல் லெபனான் பற்றி பேசுவதற்கு. ஆனால் சூழல் வந்து அவர்களுடைய பிளாட்ஃபார்மில் நம்ம அதை பேச முடியாது அப்படின்ற ஒரு நெருக்கடியான சூழல் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த விஷயந்தான் பார்க்க போகிறோம். அதை கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். வார்த்தைகளால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வீடியோ அது இல்லைன்னா கூட என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா, இப்போ ஏன் இதை திடீர்னு எடுக்கிறோம் அப்படின்னா, 300 பேர் இறந்து போயிட்டாங்க இன்றைக்கி வரைக்கும். இன்றைக்கி காலையில் வரைக்கும் லெபனானை சேர்ந்த 300 பேர், தெற்கு லெபனானை சேர்ந்த 300 பேர் இறந்துருக்காங்க. ஸோ எப்படி என்ன ஏது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து இந்த சண்டை நடந்துகிட்டே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். காசா மீது தாக்குதல், தெற்கு காசாவில் தாக்குதல், இதெல்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ அங்கே உள்ள சூழல் அமைதியாக இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு ஈரான் பேக்கப் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே நேரத்தில் இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறாங்க. யார்? ஹிஸ்புல்லா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஹமாஸ் இருக்கிறத வச்சு அடிக்கிறான். ஹெஸ்புல்லா ஒரு பக்கம், அதுக்கப்புறம் இங்கே வந்து ஏமன்லேருந்து ஹவுதீஸு. ஸோ இவர்கள் எல்லாமே வந்து 3 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணதில் அதையும் அயன் டோம் தடுத்துருது. இருந்த போதிலும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரேல் குடியிருப்பு பகுதிகளில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் குண்டு போய் விழுந்ததில் கிட்டத்தட்ட 35 ராக்கெட்டுகளை ஏவி இருக்கிறத ஹெஸ்புல்லா. ஸோ அந்த 35 ராக்கெட்டில் ஒரு 4-5 முக்கியமான இடத்துல வந்து வெடித்து மக்கள் அலறி அடித்து ஓடிருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியிலேருந்து அப்படி வேறு இடத்துக்கு குடிபெயர்ந்து போகக்கூடிய ஒரு நிலைமை வந்தோடனே இஸ்ரேலுக்கு மேலும் நெருக்கடி ஆயிடுச்சு. ஏற்கனவே இது வந்து எதுக்கு பதிலடி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, பேஜர் வச்சு நீங்கள் வெடிச்சிங்கல்ல, அதுக்கு பதிலடி தான் இது அப்படின்னா, இதுக்கு பதிலடி நாங்கள் கொடுக்குறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நேற்று லெபனானில் பயங்கரமான ஷாஃபா அப்படின்ற பகுதியில் பயங்கரமான தாக்குதலுங்க. குடியிருப்பு பகுதி, பக்காவாக மலை பிரதேசம், அதிக மக்கள் வசிக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் வந்து ராக்கெட் அடிச்சிருக்காங்க இஸ்ரேலு. அடித்தா பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர சின்ன பின்னம் ஆகிட்டாங்க. இவ்வளோ நாளில் அந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்துனதில் லெபனான் மேலே. ஸோ வந்து லெபனானில் தான் ஹிஸ்புல்லா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தாக்குதல் நடத்திட்டு அவங்களோட செய்தி தொடர்பாளர் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. அதை நான் நீங்கள் பார்த்துருங்க, அதை நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். அதை பாருங்கள், மீதி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். என்னென்ன நடந்துச்சு, எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு. It's an advance warning for your own safety and the safety of your family. We advise civilians from Lebanese villages located in and next to buildings and areas used by Hezbollah for military purpose, such as those used to store weapons, to immediately move out of harm's way for their own safety. I want to repeat, move out of harm's way immediately. Hezbollah is endangering you and your families. பார்த்தீங்களா, இவர் தான் வந்து இஸ்ரேல் ஐடிஎஃபோட செய்தி தொடர்பாளர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களே நீங்கள் வந்து ஒரு விஷயம் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் வந்து ஹெஸ்புல்லான்ற ஒரு படையினால தான் நீங்கள் வந்து பாதிக்கப்படுறீங்க. நீங்கள் வந்து அவர்களை விட்டு விலகி இருக்கணும். இப்போ நாங்கள் குண்டு போட்டிருக்கோம், நீங்கள் வந்து குறைந்தபட்சம் ஹிஸ்புல்லா எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். எனவே அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து குறைந்தபட்சம் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு யாரும் கிட்ட போகாதீங்க, அங்கே குடியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் மீதும் உங்களுக்கும் ஆபத்து காத்திருக்கு அப்படின்றது தான் இப்போ அவர் சொன்னது. எனவே வந்து தொடர்ந்து இந்த நேரத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா சரமாரியான ராக்கெட் வீச்சு இந்த பகுதியில் இதுவரைக்கும் இஸ்ரேல் வந்து குண்டு போட்டதில்லை அப்படின்ற மாதிரியான பகுதியில் தான் அந்த தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ எனவே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த சண்டை வந்து இப்போதைக்கு நிற்காது அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ காசா பகுதியில் வந்து எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டாங்க, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க, மக்கள் பூரா ஓட விட்டாங்க. ஒரு 7 லட்சம் மக்களை வந்து வடக்கு காசாலேருந்து குடிபெயர்ந்து போக விட்டு அவர்களை சொல்லனா பேருக்குள்ளாக பஞ்ச பராரைகளை ஆக்கி விட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து அப்படி இருந்தாலும் போர் நிற்கல, அவ்வப்போது தாக்குதல் நடந்துகிட்டு இருக்குது. போர் நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி தாக்குதல் நடத்த முடியாது அப்படின்றதுனால பெஞ்சமின் நேதன்யாகு போர் நின்றுச்சுன்னா இன்றைக்கி வரைக்கும் சொல்லாமல் அப்படியே ஓட்டிகிட்ருக்காப்புல. ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா, இப்போ அமெரிக்க தேர்தல் வேறு வர்றதுனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம் அப்படின்ற நேரத்தில் தான் மாறி இந்த தாக்குதல் வர்றதுனால உலகமே எதிர்பாராத அந்த பேஜர் தாக்குதல் நடந்தது, வாக்கி டாக்கி தாக்குதல்லாம் நீங்கள் நடந்தது பார்த்தீங்க. ஸோ ஏன்னா அதுக்காக நிறுத்தலாம் அப்படின்னு 2 பேருமே அப்படியே போயிட்டுருக்க கட்டத்தில் ஒருத்தர் சும்மா இருக்க மாட்டாங்களா. இந்த மாதிரியான தாக்குதலில் பார்த்திங்கன்னா மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ வந்து லெபனான்லேயும் இந்த பாதிப்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட குழந்தைகள், பெரிய பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 300 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. 300 பேரை கிராஸ் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட 700லேருந்து 800 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து இஸ்ரேலில் இது இப்போ காசாவில் நடந்தது, இப்போ அப்படியே லெபனானில் நடக்குது. லெபனானும் திருப்பி தாக்குதல் நடந்தது. இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன் டோம் அப்படின்றது பெரிய அளவில் ஒரு பாதுகாப்பாக, அதாவது வான்வெளி பாதுகாப்பாக இஸ்ரேலுக்கு இருக்குது. அதை உடைத்து கொண்டு இவர்கள் போக முடியல. அப்புறமும் இருந்தும் ஏன் ராக்கெட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு தெரிய மாட்டேது. ஏன்னா இவங்க 35 ராக்கெட் அடித்ததில் 3 ராக்கெட் தான் உள்ளே போய் விழுந்திருக்கு, மீதி 32 ராக்கெட் தடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா எதுக்கு எனர்ஜி வேஸ்ட்டு, பணம் வேஸ்ட்டு, ராக்கெட் டெக்னாலஜி ராக்கெட் செஞ்சு அதை ஏவி கஷ்டப்பட்டு போய் இது எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. அதுக்கு மாற்றாக ஏதாவது கண்டுபிடிச்சி இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தணும், அப்போ தான் வந்து இஸ்ரேலை வெல்ல முடியும் அப்படின்றது அங்கே உள்ள கான்செப்ட்டு. ஸோ இன்னும் முட்டாள்தனமாக போட்டு இப்போ திருப்பி அவன் தடுக்கிறான்னு தெரிஞ்சும் ராக்கெட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறத வான்வெளியிலே தடுக்கிறான். இது என்ன தீபாவளி விளையாட்டு மாதிரி போயிட்டுருக்கு. நீங்கள் பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் இஸ்ரேல் அவ்வளோ சீக்கிரம் தொற்ற முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அவங்க இன்னும் ஆணித்தரமாக கொண்டு வந்துட்டாங்க அமெரிக்கா உதவியோட. அப்போ வந்து நான் டெக்னிக்கலாக அவர்களை தான் வீழ்த்த முடியும். அவன் ஒரு டெக்னாலஜி கையில் எடுக்கிறான் அப்படின்னா இவர்கள் ஒரு டெக்னாலஜி கையில் எடுத்தால் தான் இருக்கும். ஏன்னா பழைய தளபதிகள்லாம், ஈரான் தளபதிகள்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்குள்ளே பூந்து மொசாத்தை சேர்ந்த பல தளபதிகளை கொண்டு போட்டாங்க. ஏன்னா இந்த போர் ஆரம்பித்த காலத்தில் ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு முன்னாடி பல ஐடிஎஃப்பை சேர்ந்த தளபதிகளும் சரி, மொசாத்தை சேர்ந்தவர்களும் சத்தம் இல்லாமல் கார் பாம்பு அது இதுன்னு அடித்து இது பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கான ஆட்கள் இப்போது குறைய தொடங்கி விட்டார்கள். அதனால தான் இஸ்ரேல் என்ன பண்ணான்னா, தளபதிகளை பூரா காலி பண்ணிடணும், யார் தலைமை ஏற்றிருக்கான், யார் திட்டம் போடுறானா காலி பண்ணணும். தொடர்ந்து ஒரு 7-8 முக்கிய தளபதிகள், ஹிஸ்புல்லாவாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஹமாஸாக இருந்தாலும் சரி, ஈரானுடைய மக்கள் படை தளபதிகளாக இருந்தாலும் சரி, இப்படி காலி பண்ணிட்டான். அதனால தான் அவர்களை எதிர்த்து தாக்குதல் நடத்த முடியாத நிலைமை இருக்குது. நேற்று நடந்த சண்டையில் 300 பேர் இறந்துருக்காங்க. அது எங்கேன்னா காசாவில் கிடையாது, ஹிஸ்புல்லாவோட சைட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றத, நீங்கள் லெபனானில் நடந்திருக்கு அப்படின்றது. ஏன்னா லெபனான் அமைதியாக இருந்து நார்த் லெபனானில் அங்கேயும் குண்டை போட்டிருக்காங்கன்றது ஒரு புதிய வருந்தத்தக்க செய்தியாக இருக்கிறது. எனவே இந்த தாக்குதல் நிற்காத அவர்களுடைய சண்டை இன்றைக்கி நேற்று நடக்கிறது இல்லை, அது நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். இருந்த போதிலும் பாதிப்பு வந்து லெபனானுக்கு தான் அதிகமாக இருக்குது. இப்போது உள்ள சூழ்நிலையில் இஸ்ரேலும் அலறிக்கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் அலறினாலும் மக்கள் இறந்தாலும் இஸ்ரேல் இதை நிறுத்த போகிறதில்லை. எனவே இவர்கள் டெக்னிக்கலாக அவர்கள்ட்ட மோதணும், அவரோட டெக்னாலஜி வைஸாக அவர்கள் டெவலப் ஆகி மோதினா மட்டும்தான் அவர்கள் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா போங்கு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை தான் இருக்குது. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.